வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ்பெஷலி என் ப்ரொடியூசர் ஹாப்பியா இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு ப்ராமிஸ் பண்ணேன். ஏன்னா அவருக்கு கதையே தெரியாது. என்ன நம்பி விட்டாரு டோட்டலா. அந்த ஃப்ரீடம் வந்து காப்பாற்றணுங்கிறது முதல் நாள்ல இருந்து ஒரு பயம் இருந்தது. பட் இன்னைக்கு சார் ஒரு ரொம்ப சிரிச்ச முகமா இருக்கிறாரு. நாளைக்கு நிறைய இடத்துல டிக்கெட்ஸ்லாம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் த கிரெடிட் டு செல்லா அண்ட் ஆர் என்டையர் டீம். டீம் ஒர்க் தான் சினிமா. ஸோ எல்லாரும் அவங்க வேலை வந்து சூப்பரா பார்த்துருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி ஜாரா இஸ் டன் வண்டர்ஃபுல் ஜாப். மீனு மிஸ் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமா நடிக்கிறாங்க. ஸோ ஐஸ்வர்யா லட்சுமி, டிஓபி சார் எல்லாருமே வந்து அவங்க ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை இன்னும் கொண்டாடுவாங்கிறத நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறோம். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இன் தேட்டர்ஸ். கட்டா குஸ்தி 2 ரிலீசிங் டுமாரோ. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஒரு கனவு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லாரும் பயங்கரமா ரிவ்யூஸ் சொல்றாங்க. தேங்க்யூ. நாளைக்கும் நாளைக்கும் ஃப்ரம் த ரிலீஸ் ஐ ஹோப் எங்க ப்ரொடியூசருக்கு ரொம்ப 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 ஹாப்பியா நீங்க இருக்கணும். எங்க 2 ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ டு செல்லா சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து இவ்வளோ நல்லா பண்றதுக்கு. தேங்க்யூ டு ஆல் மை டெக்னீஷியன்ஸ். எவ்ரிபடி ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஆல் மை கோ ஆக்டர்ஸ் ஃபேபுலஸ். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு ஃபேமிலியோட பார்ட்டா. ஃபேமிலியில யாரு பெட்டர்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நல்ல ஒரு டீம் எஃபர்ட்டுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புறேன். தட் இஸ் அ ஃபீலிங் ஃப்ரம் திஸ் ப்ரீமியர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. Zara, please your chance. You speak. Please speak. So thank you. Thank you. Actually, when I was watching this movie, there were 3 emotional parts, and for all of those, I actually cried. Zara, you've done a good job. Tell everyone to watch it tomorrow in theaters. It releases tomorrow. Everybody watch it in theaters. Thank you so much. Thank you. Hey, Aya, come, Meenu miss. You spoke? Okay. Poila. All done. Done. No, she spoke already. I already finished. We'll go. Poila. Thank you. Thank you. Okay. எல்லாருக்கும் தேங்க்ஸ். இல்ல அப்பா அம்மா பாப்போம். Even this combination of last time also படம் பார்க்க வர்றது எல்லா கவலைகளையும் விட்டுட்டு நிம்மதியாக சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். அந்த நோக்கத்தோடு வரவங்களுக்கு இது அற்புதமான படம். ஸ்கிரிப்ட் பண்ணும்போது படிப்படியாக பில்டப் பண்ணி ஒரு பெரிய லாக் பண்ணுவோம். அந்த லாக்கில் பிரிக்க அந்த லாக்லேருந்து வரவே முடியாதுன்னு தான் இன்டர்வல் அப்படி பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படி அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க, கடைசியில் ஒன்று சேரும்போது மறுபடியும் ப்ராப்ளம் வந்து செமி கன்வெர்ட் பண்ணி அப்புறம் கிளைமேக்ஸில் எப்படி அதான் ஃபார்முலா. ஆனால் இந்த படம் முதல்ல கிளைமேக்ஸை பிடிச்சிட்டாங்க. என்ன கிளைமேக்ஸ் பண்ணணும்னு பிடிச்சிட்டாங்க. அதுக்கான பில்டப்பு முதல்லேருந்து என்னென்ன வேணுமோ அதை அடுக்கடுக்காக கொண்டு போயிட்டு கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் கொண்டு வராங்க. அதனால் பார்க்குற நமக்கு எந்த ஸ்ட்ரெயினும் இல்லை. இது ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படி இப்படிலாம் போனால் நிம்மதியாக உட்காந்து மனசார வெகுளித்தனமாக ஜாலியாக பார்த்தோம்னா கலகலன்னு இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லோரும் வாய் விட்டு ஜாலியாக சிரிக்காங்க. என்டர்டைன்மெண்ட், ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டு. அந்த குஸ்தியை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. அது குடும்ப குஸ்தி. ஒரு குடும்பத்தோட குஸ்தி பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. ப்ரொடக்ஷனு, ஹீரோ, டைரக்டரு எல்லாம் பாராட்டினா தனித்தனியாக பாராட்டினா அத்தனை பேரும் சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நகைச்சுவைக்கு ஒரு உதாரணமான படமாக இருக்குது. ரைட். Take a selfie, come. பேசலாமா சார்? பேசலாமா சார்? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்தி பேசுறேன். ரீசென்ட்லி நிறைய ப்ரீமியர்ஸ் நான் வந்து பேசியிருக்கேன், ரிவ்யூ கொடுத்துருக்கேன் எல்லா படத்துக்கும். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் திருப்பி ஒரு ஆன் ஸ்க்ரீன்ல ஒரு 70mm பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருந்தது எனக்கு.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி தட் இது ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தான் இருக்கு. எனக்கு திருப்பியும் ஒரு நடிக்கிறது ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு. பிகாஸ் படத்திலேயே கட்டா குஸ்தி 1லயே அதானே, கட்டா குஸ்தி 2லயும் அதுதானே. மேரேஜ் ஆனாலும் சரி நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தானே அந்த கீ பாயிண்டே. ஆக்சுவலி நான் வந்து ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய். So, இது நான் எதுக்கு சொல்றேன்னா, விஷ்ணு விஷால் சார் நீங்க வந்து தமிழ்நாட்டோட பெண்கள் மனச, தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்த படம் பாக்குற எல்லா பெண்களோட மனசையும் நீங்க இந்த மாதிரிதான் திருடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு படம் பார்த்துட்டு ஐ வாஸ் வெரி 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 ஹாப்பி. ஐ வாஸ் லைக் ஜம்பிங். ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இட் இஸ் அ பிளாக் பஸ்டர். இட் வில் பி அ மெகா பிளாக் பஸ்டர். ஏன்னா பெண்களை தூக்கி நீங்க இங்க வைக்கிறீங்க தெரியுமா. எல்லா எல்லா வீட்லயுமே பெண்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும். அவங்களோட என்ன சொல்றது, அவங்க எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கணும். அப்படி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து ஹாப்பினஸ் இருக்கும், வெற்றி இருக்கும், லக்ஷ்மி இருக்கும், எல்லாமே இருக்கும். விவி சார், விஷ்ணு விஷால் சார், நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க கொஞ்ச நாள் முன்னாடி. பிகாஸ் யூ ஹாவ் தட் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அண்ட் நிறைய பேர் வந்து ஏதோ கஷ்டம் கொடுக்குறாங்க, கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஃபீல் பண்றது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பிகாஸ் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணா இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரதான் செய்யும். இட் வில் கம். நீங்க வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க டுவர்ட்ஸ் விமன். ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ஃபிலிம் கொடுத்திருக்கீங்க. இட் இஸ் அ பிளாக் பஸ்டர். கண்டிப்பா இட் இஸ் அ பிளாக் பஸ்டர். சோ பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அமுக்குறவங்க அமுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கணும், விமனுக்கு சப்போர்ட் பண்ற நிறைய படங்கள் எடுக்கணும். அண்ட் ரைட்டர்ஸ் எல்லா பெண்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய நிறைய எழுதுங்க பெண்களுக்காக. கண்டிப்பா எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆகும். இந்த படத்துல வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நடக்கிற விஷயங்கள்லாம் செம்மையா கனெக்டிவா இருந்தது. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூ வில் என்ஜாய் இட். தேர் இஸ் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ், நடுவுல பேக்கேஜஸ். ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து பயங்கரமான பேக்கேஜ். அவங்க வந்து we loved her presence over there. And second half வந்து full fun, full entertainment. You all will love it. ஆக்சுவலி படத்துல வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஐஸ்வர்யா மேம், அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஒன் நம்ம மீனு மேம், மோக்ஷா அவங்க. அண்ட் தேர்ட் யார் தெரியுமா? தேர்ட் வந்துட்டு ஜாரா. she has nailed the performance. அவங்க தான் ஹார்ட் ஆஃப் த ஃபிலிம். ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின் ஆவாங்க. she has done so well. ஐஸ்வர்யா மேம் பத்தி சொல்லணும்னா she is very down to earth. நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டைம் எல்லாம் everyone has lot of attitude and stuff, but இவங்க she is very down to earth. She supports everyone. She talked to me very 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 well and encouraging, and ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது எங்களுக்குள்ள. நான் வந்து செல்லாயா சார் பத்தி சொல்லி ஆகணும். படத்துல வந்து படம் பண்ணும்போதே இது வந்து சின்ன ரோல் தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு சாரோட டைரக்ஷன்ல இருக்கணும், விஷ்ணு விஷால் சார் அண்ட் ஐஸ்வரி கணேஷ் சார் அவங்க ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணணும். பிகாஸ் கட்டா குஸ்தி பார்ட் 1ஓட மிகப்பெரிய ஃபேன் நானு. கண்டிப்பா செகண்ட் பார்ட்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இது சின்ன ரோல்னாலும் பரவாயில்ல சார் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாண்டடா பண்ணேன். பட் சாரே சொன்னாரு நான் உங்களுக்கு பெரிய ரோலா அதுக்கப்புறமா தரேன் அப்படின்னாரு. ஸோ ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஜாரா பத்தி சொல்லணும்னா ஷீஸ் ரொம்ப மரியாதை ரொம்ப ஜாஸ்தி தராங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி வளர்க்கணும், பேரண்டிங் இந்த மாதிரி இருக்கணும். ஷீஸ் வெரி போல்ட். இந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப போல்டா இருக்கணும். ஸோ என்ன வந்து தாரத்தப்பட்ட அண்ட் மீகாமன் அந்த டைம்ல வந்து அவங்க பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. பட் ஷி ரெகக்னைஸ்ட் மீ அண்ட் ஷி கேம் அண்ட் ஸ்போக் டு மீ. ஐ வாஸ் லைக் ஷாக்ட். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்டப்போ நான் உங்களை வந்து கருப்பு மூவில வந்து அது இடிக்கிறது சீன் அது பார்த்தேன், அதை வச்சு ரெகக்னைஸ் பண்ணாங்க. அப்புறம் அது 29 ஃபிலிம்ல அந்த டான்ஸ் அதை வச்சு ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் ரியலி ரியலி டச்ட் அண்ட் மூவ்ட். ஆடியோ லான்ச்ல பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க. ஏன்னா சின்ன குழந்தை, அவங்களுக்கு தெரிகிற ரெஸ்பெக்ட், தட் இஸ் ஷீ வில் க்ரோ ஃபார் ஷோர்.
அண்ட் ஓவரால் சார் விஷ்ணு விஷால் சார் நீங்க you're rocking ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன். பிளஸ் ஐஸ்வரி சார் நீங்க ரெண்டு பேரும் இந்த காம்பினேஷன் விட்டுறாதீங்க ப்ளீஸ். இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுங்க. செல்லாயவ் சார் பார்ட் 3க்காக வெயிட்டிங். ஸோ இனிமே எவ்வளோ பார்ட் வந்தாலும் இதே ஹீரோ இதே ஹீரோயின் தான், வேற மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற யாரும் இவ்வளோ பெஸ்ட்டும் பண்ண முடியாது. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க July 3rd. So thank you so much. You will love it. Thank you. கெட்டா கஸ்தி 2 நான் இந்த மாதிரி மைக்ல பேச வேணாம், அவ்வளோ சூப்பரான படம். எல்லாரும் ஜாலியாக ஃபேமிலியோட போய் பாருங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்களை மத்தியில் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணுன்றதை ரொம்ப அருமையாக செல்லா ஐயோ பண்ணியிருக்காரு. விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் ஐஸ்வரி கணேசாருக்கும் வாழ்த்துக்கள். இவ்வளோ ஒரு நல்ல ஃபேமிலி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ஃபீலிங். அண்ட் பர்டிகுலராக ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு வாழ்த்துக்கள். இவ்வளோ சூப்பரான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு குஸ்தி கட்டா குஸ்தி பண்ற ஒரு வீராங்கனையை. ரொம்ப அருமையான படம். ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் படத்தை தியேட்டரில் பார்க்கலாம். அண்ட் பர்டிகுலர்லி செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படத்தை வந்து ஃபுல்லாக போய் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. கட்டா குஸ்தி 2 படத்தோட ப்ரீமியர் முடிச்சுட்டு உண்மையாக சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம். படம் உண்மையிலே பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கு. இந்த படம் பார்க்க வந்ததுக்கு 2 ரீசன். வேல்ஸ் ப்ரொடக்ஷன், கணேஷ் சார் எங்கள் ஃபேமிலி மாதிரி, அண்ட் அது விஷ்ணு விஷால் எங்களுக்கு கிரிக்கெட் டீமில் பரிச்சயம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோம். நிச்சயம் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கு. குடும்பத்தோட போய் பாருங்க. டெஃபினெட்லி இட் வில் நாட் டிசப்பாயிண்ட் யூ. கங்க்ராட்ஸ் டு த டீம். கட்டா குஸ்தி 2 இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்க போகுது கண்டிப்பாக இந்த படம். ஏன்னா வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐஸ்வரி கணேஷ் சாரும் விஷ்ணு விஷால் பிரதரும் இந்த ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரக்டர் செல்லா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம். இந்த செகண்ட் பார்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது படத்தில். ஃப்ரம் தி பாட்டம் டு எண்டு வரைக்கும் படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. மியூசிக்லேருந்து எல்லாருமே. அண்ட் ஐஸ்வர்யா ஹீரோயினியாக இருக்கட்டும், விஷ்ணு விஷால் பிரதர், படத்தோடைய கண்டென்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு சின்ன மெசேஜ் ஓரியன்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோடைய மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அந்த படம் இருக்குன்றது கண்டிப்பாக இந்த படம் பார்த்து எல்லாருமே சொல்வீங்க. ஹாப்பி எனக்கு. வேல்ஸ் இன்டர்நேஷனலில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். விஷ்ணு விஷால் பிரதர் வந்து படங்கள் சூஸ் பண்ணுறதும் கதையை சூஸ் பண்ணுறதுமே ரொம்ப செலக்டிவாக இருக்கும். ஸோ இந்த படம் அந்த வகையில் இதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப என்டர்டைனிங் படமாக ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். டெஃபினட்டாக. தேங்க்யூ. சூப்பருங்க. ஆரம்பிக்கலாம்னா சொல்லுங்க. வணக்கம். ஒன்ஸ் அகெயின் இன்னொரு படத்தோட இப்பதான் கான்சர்ட் ப்ரீமியர் முடிச்ச மாதிரி இருந்தது. அதுக்குள்ள கட்டா குஸ்தி இன்னொரு படம் எனக்கு ரிலீஸ் July 3rd. ப்ரீமியர்ல இருந்து இப்பதான் வெளியே வந்தேன். ரொம்ப ரொம்ப அருமையா ரிசீவ் பண்ணாங்க எல்லாருமே. வழக்கம் போல சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃபுக்கு அரங்கமே அதிர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ப்ரீமியர் மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருந்தது. ஸோ இந்த படத்துக்கும் வழக்கம் போல உங்களுடைய பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னோட குழந்தைங்களையும் நான் கூப்பிட்டு வந்தேன் படம் பார்க்கறதுக்கு. அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பா வந்து இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு செலிப்ரேஷன் ஃபிலிம். படத்துடைய பெரிய வெற்றிக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த சக்சஸ் மீட் ஏதாவது ஒன்று வைப்பாங்க. அதுல இன்னும் விழாவாரியா நான் தேங்க்ஸ் அங்கே சொல்றேன். இருந்தாலும் இந்த படம் இந்த நேரத்துல வெற்றி அடையறதுக்கான இந்த அறிகுறி இவ்வளவு கிளியரா தெரியற இந்த சந்தோஷமான தருணத்துல July 3rd நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. அதை கண்டிப்பா தியேட்டர்ல கூட்டமா போய் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்துல நடிச்ச பணிபுரிஞ்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ், என்னோட மியூசிக் ப்ரோக்ராமர்ஸ், என்னுடைய கூட பணிபுரிஞ்ச எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. 2 ப்ரீமியருக்கு வந்திருக்கேன். அண்ட் சினிமா சொல்லணும்னா சூப்பரா இருக்கு. நல்ல காமெடி, நல்ல டிராமா, நல்ல என்டர்டெயின்மெண்ட். எல்லாருமே வந்து ஃபேமிலி கூட வந்து இது பார்க்க முடியும், என்ஜாய் பண்ண போறீங்க. செல்லா சாரோட டைரக்ஷன் சூப்பர், பரத் அவங்களோட எடிட்டிங் சூப்பர், ஷான் சாரோட மியூசிக் செம்ம இருக்கு. அதுக்கு மேல எல்லா ஆக்டர்ஸும், விஷ்ணு விஷால் சார், ஐஸ்வர்யாஜி எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ஃபேமிலி கூட வந்து இந்த மூவியை என்ஜாய் பண்ண முடியும், கேரண்டி நான் கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே July 3rd தியேட்டருக்கு வாங்க, சினிமா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர ஃபன், பயங்கர என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. எல்லா கேரக்டர்ஸ் இருந்த எல்லாருக்குமே அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து போத் மியூசிக்கா இருக்கட்டும் அண்ட் ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்த்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி படம், கட்டா குஸ்தி பார்ட் 2 பார்த்துட்டு வெளியில வந்திருக்கோம். படம் நடிக்கும் போதே எனக்கு தெரியும் இப்படி ஒரு ரிசப்ஷன் இருக்கும் அப்படின்னு என்னோட கேரக்டருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஃபன் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டருக்கு வரணும். எங்களுக்கு கட்டா குஸ்தி 1க்கு கொடுத்த ஆதரவை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு எங்களுக்கு இந்த படத்துக்கு கொடுக்கணும். செஞ்சு படம் பார்த்துட்டு எங்களுக்கு ப்ளீஸ் கெட் பேக் டு மீ வித் கமெண்ட்ஸ். வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். So still I can't come out of it. My first debut Tamil film, and that too, as a Malayali character, which I am not. The way it is shown in the film Gatta Gusti 2. Gatta Gusti was such a favorite film of mine. I love the movie Gatta Gusti. When I still can't believe I am a part of Gatta Gusti 2, the movie which has such beautiful social value, social system, and especially second part was so exciting. Not a single scene was a boring one. Each and every scene we enjoyed, and each character was so real. Thanks to the director for making the movie and the entire directorial team. And from Vishnu sir just nailed it as usual. And Aishwarya ma'am, this time even she performed she's a wonderful actor, acting as well as her the performance, stunts, each and every actors, and I'm so grateful that I got to share screen with such big actors in Tamil. Thank you so much. Zara was she was the hero of Gatta Gusti 2. Meenu Miss and Zara almost had all the scenes, and also Veera, Vishnu sir. So it was so fun. And the very first day, that dance sequence, my first day of shoot in Gatta Gusti 2 was the dance sequence. So being a fan of Vijay sir, and I got that dance first day, it was very fun, entertaining, and as well as I was so happy and lucky. Thank you so much. Probably I will learn more Tamil and I will speak more Tamil. Now I am so excited. Ella marandu poi Tamil. Next definitely Tamil la pesaram. Thank you so much. Thank you to all the media friends. Thank you. So good. You are just especially the one between the two before the song. How you in that scene? I'm telling you, boxer. I'm going to say congratulations. Okay. Good, sir. Great. For sure. Such a basic performance. Very good.
ஓகே சார், சொன்ன மாதிரி ஆயிடுச்சு சார். எல்லாமே பயங்கர பாசிட்டிவா நீ சொல்லுங்க சார். ஷான் எங்க ஷான் ஷான் சார் மோக்ஷா கம் திஸ் சைட், கம் திஸ் சைட், கம் திஸ் சைட். ஏற்கனவே ஆடியோ லான்ச்சில் கட்டா குஸ்தி 2 பற்றி நிறைய பேசிட்டேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ப்ரெஸ் பார்த்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இந்த படத்தில் நடித்த எல்லாருமே படம் பார்த்துட்டு இப்போ தான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது. எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு எல்லா தேட்டர்லயும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஆல் ஷோஸ் ஆல்ரெடி ஃபுல் இன் ஆல் தியேட்டர்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல வித் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இந்த படம் பிரமாதமா வந்திருக்கு. நிச்சயமா மக்கள் விரும்புவாங்க, குடும்பமா போய் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அது நாளைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றி. படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்க எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை, பாக்கியராஜ் சார் படம் பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. அதனால செல்லாக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன். அதே மாதிரி படத்துல நடிச்ச எல்லா க்ரூவும் ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பராக பண்ணிட்டாங்க. நீங்களும் பார்த்துருக்கீங்க. இதை நிச்சயமா மக்களும் விரும்புவாங்க. எஸ்பெஷலி இந்த சாரா குட்டி ரொம்ப நல்லா நடிச்சிட்டா. குட். செல்லம் வாங்க. இன்னைக்கு ப்ரெஸ் ஷோவில் ஃபேமிலியோட ப்ரெஸ் எல்லாரும் பார்த்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பார்ட் 1 எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்களோ அதை விட பார்ட் 2 வந்து ஜாஸ்தியாகவே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வெளியில் வந்த எல்லார் முகத்துலையும் சந்தோஷம் தெரிஞ்சது. அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. அதை நோக்கி தான் நாங்கள் உழைச்சோம். இன்னைக்கு அது நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நீங்களும் தியேட்டருக்கு வந்து ஃபேமிலியோட வந்து படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும்